அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செல்வி ஆகாஷை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியாக்கா கூட ஆகாஷை பற்றி யோசிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம செல்விக்குள்ளே இருக்குது. அந்த வருத்தம் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம ஆகாஷ் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஆகாஷ், நீ உன்னோட படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட்டிவ் பண்ணணும். இனியாவை பற்றி பேசுகிறதோ நினைக்கிறதோ எப்போவுமே இருக்கக்கூடாது. அது அப்படியே அடியோடு மறந்து போயிடு. நீ உன்னோட வாழ்க்கையில் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உன்னோட மைண்டில் இருக்கணும். ஏன்னா இனியா பாப்பாவுக்கும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறாங்க. அழுதாலும் இதுதான் உண்மை. நீ எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது ஆகாஷ். நீ அவங்கள வாழ்க்கையிலேருந்தே தூக்கி எரிஞ்சிட்டு உன்னோட வாழ்க்கை பயணத்தை மட்டுமே நோக்கி நீ பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம ஆகாஷும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளோட முன்னேற்றம் தான் பதில் சொல்லணும். அவங்களுக்கு நம்ம கலெக்டர் ஆகி காட்டணும், நம்மளும் உயர முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆகாஷ் அடுத்து படிப்பு மேலே கான்சன்ட்ரேட்டிவ் பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் இனியாவை கல்யாணத்துக்காக சம்மதிக்க வைக்கிறதுக்காக நம்ம கோபி ஈஸ்வரி 2 பேரும் பக்காவாக பிளான் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாங்க. அட்மிட் ஆனதும் உடனே நம்ம ஈஸ்வரி செலினுக்கு கால் பண்ணி சொல்ல, செலின் நம்ம இனியா கிட்ட சொல்கிறாங்க, இனியா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, பாட்டி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இங்கே பார்ச்சலியா, நான் இப்படி சொல்கிறேனே நீ தப்பாக எடுத்துக்காத. உனக்கு கோபம் வரும் எனக்கு தெரியும். உன் அப்பா காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக எத்தனை தடவை வேணாலும் நெஞ்சு வலி வருதுன்னு சொல்லுவார். அதனால் நீ அதெல்லாம் கேர் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் செலின் இங்கே பாருமா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, டேடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, இனியாவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனியா நீ வா நம்ம கிளம்பலான்னு சொல்கிறாங்க. இனியாவும் அம்மா நான் போய் டேடியை பார்த்துட்டு வரேம்மா, டேடி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்கள பார்த்ததுமே நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் என்ன சொல்கிறது, என் பையனுக்கு காலகாலத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அவன் ஒன்று நினச்சானா வேற ஒன்று நடக்குது, நீ ஏன் இனியா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற, கல்யாண தேதி குறிச்சிட்டு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா எவ்வளோ அவமானம், அதை பற்றி யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் பேச, உடனே கோப்பி இங்கே பாருங்கம்மா, தேவையில்லாமல் இனியாவை ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க, அவளுக்கு எது சந்தோஷமோ அந்த மாதிரி அவள் இருக்கட்டும், என்ன என் பிள்ளையோட சந்தோஷத்தை என்னால் கடைசி வரையும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் ஒரு ட்ராமா போடுறாங்க. இதை பார்த்து நம்ம இனியா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபீல் பண்ணி கோபியோட முடிவுக்கு ஒத்துக்க போகிறாங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.